பிடி பிரேம் நேயர்களுக்கு வணக்கம். இந்த வாரம் வந்திருக்கும் இன்னொரு முக்கியமான சினிமா நந்தன். சசிகுமார், சுருதி, பாலாஜி சக்திவேல், சமுத்திரகனி அப்படிங்கிற ஒரு என்செம்பிள் கேஸ்ட். படத்துடைய ஸ்பாய்லர் இல்லாத ஒன்லைன் என்ன அப்படின்னா, ஆதிக்க சாதிகள் நிறைந்து இருக்கக்கூடிய ஒரு கிராமம். அந்த கிராமத்தை ரிசர்வ் தொகுதியா அறிவிச்சிடுறாங்க. அங்க பஞ்சாயத்து தலைவருக்கு இதற்கு பிறகு ஆதிக்க சாதியை சேர்ந்த ஒருவர் வர முடியாத சூழல் உருவாகுது. அப்போ ஒரு ரப்பர் ஸ்டாம்பா அம்பேத்குமார் அப்படிங்கிறவர் அங்க இருக்கக்கூடிய ஆதிக்க சாதி தலைவர் ஒருவர் தேர்ந்தெடுக்கிறார் பஞ்சாயத்து தலைவரா. அதற்கு பிறகு என்னென்ன சிக்கல்கள் வருது, அது அம்பேத்குமாருக்கு என்ன மாதிரியான சிக்கல்கள் எல்லாம் உருவாக்குது அப்படிங்கிறது தான் நந்தன் படத்தின் ஸ்பாய்லர் இல்லாத ஒன்லைன். பெர்ஃபார்மன்சஸ் பாலசக்திவேல் ரொம்பவே நல்லா ப்ளே பண்ணியிருக்காரு. ஒரு கிராமத்தில் இருக்கக்கூடிய ஒரு பஞ்சாயத்து தலைவர் எல்லாத்துக்குமே முதன்மையான ஒரு நபரா தன்னை முன்னிறுத்தக்கூடிய ஒரு நபர் என்னென்ன மாதிரியான பாவனைகள்லாம் செய்வார், என்னென்ன மாதிரி தன்னுடைய அதிகாரம், தன்னுடைய அந்த பவர், தன்னுடைய அந்த கிங்டம் அப்படிங்கிறத ஒரு பாதுகாத்துக்க என்னென்ன செய்வாரு, அவருடைய ஈகோ ஹர்ட் ஆகிற விஷயங்களை அவரால் ஜீர்ணிக்கவே முடியாத மாதிரியான விஷயங்கள் ஆரம்பிச்சு நிறைய கொஸ்டின்ஸ் பாலசக்திவேல் இந்த படத்தில் ரொம்ப நல்லா ப்ளே பண்ணியிருக்காரு. அம்பேத்குமார் அப்படிங்கிற கேரக்டர்ல சசிகுமார் பண்ணியிருக்காரு. அவருக்கு இது ஒரு புதுவிதமான ரோலா இருந்தாலும் முதல் காட்சியில வெத்தலையை குதப்பிட்டு செய்யற சில விஷயங்கள்ல இருந்து ஒரு வெகுளியா அவர் செய்யற விஷயங்கள் ரொம்பவே யதார்த்தமா இருக்கு. ஓவர் த பீரியட் அவர் ஸ்மார்ட்டா மாறுறது கொஞ்சம் சினிமேட்டிக்கா இருந்தாலும் வெகுளித்தனமா அவர் பண்ற நிறைய விஷயங்கள் படத்துல ரொம்பவே கன்வின்சிங்கா இருந்துச்சு. அம்பேத்குமார் அவருடைய மனைவியா நடித்திருக்கக்கூடிய ஸ்ருதி அவங்க நிறைய காட்சிகள் ரொம்ப நல்லா நடிச்சிருந்தாங்க. இது போக காஸ்டிங்ல கட்டெரும்பு அந்த யூடியூப்ல வரக்கூடிய ஒரு நபர் தான் சைட் கிக் ஆஃப் பாலாஜி சக்திவேலா வந்திருக்காரு. அவரும் ஒரு நல்ல ரோல் பிளே பண்ணியிருக்காரு. பாசிட்டிவ்ஸ், இங்க தமிழ்நாடு மிகவும் முன்னேறிய மாநிலம், ஒரு முற்போக்கான மாநிலம் அப்படிலாம் சொல்லப்பட்டாலும் இங்கேயும் இன்றளவும் பஞ்சாயத்துகளில் குறிப்பாக ரிசர்வ் தொகுதிகள் இருக்கக்கூடிய பஞ்சாயத்து தலைவர்களாக இருக்கிறவங்க நிறைய இழிவுகளுக்கு, நிறைய சாதிய சிக்கல்களுக்குள் ஆளாறாங்க அப்படிங்கிறது தான் யதார்த்தம், அதுதான் உண்மை. அதை இந்த படம் ரொம்பவே ஓப்பனாக ஒரு ஹார்ட் ஹிட்டிங்காக சொல்லியிருக்கு. அது ரிப்பீட்டடாகவே இருந்தாலும் அந்த காட்சிகள் ஹார்ட் ஹிட்டிங்காக இதுதான் யதார்த்தம், இப்படி தான் நடக்குது அப்படிங்கிறத சொன்ன விஷயம் ரொம்பவே நல்லா இருக்கு. டுவர்ட்ஸ் அ கிளைமேக்ஸ் ஒரு டாக்குமெண்டட் ஃபீல்டில் இப்போ நிஜமாவே இருக்கக்கூடிய தலித் பஞ்சாயத்து தலைவர்கள் சந்திக்கக்கூடிய இன்னல்களை பதிவு செஞ்சது ரொம்பவே நல்ல விஷயம். இது ஒன்றும் பீரியட் படம்லாம் கிடையாது, இப்பயும் இதுதான் நிலைமை, இப்பயும் இதுதான் நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிறத பதிவு பண்ண விதம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ தமிழ்நாடு மாதிரியான ஒரு ஸ்டேட்ல நடக்கக்கூடிய ஒரு முக்கியமான விஷயத்த பதிவு பண்ணது அப்படிங்கிற வகையில் இந்த கதையின் ரைட்டிங் அப்படிங்கிறது ரொம்ப நல்லா இருக்கு. படத்துடைய ரைட்டர் இரா சரவணனுக்கு ஒரு வாழ்த்துக்கள். பேக்ரவுண்ட் ஸ்கோர் சில இடங்கள்ல ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஜிப்ரான் குறிப்பா இன்ட்ரோல் பிளாக்ல ஒரு பேக்ரவுண்ட் ஸ்கோர் நல்லா இருந்துச்சு. அதன் பிறகு படத்துல பாசிட்டிவ்ஸ் அப்படின்னு யோசிச்சா பெருசா எதுவும் இல்லை. லைக் ஒரு சோசியல் டிராமா, அதை எவ்வளோ கன்வின்சிங்காக சொல்ல முடியுமோ சொல்லியிருக்காங்க. டவுன் சைடு என்ன அப்படின்னா, ஒரு படம் இல்லை ஒரு கதை இல்லை ஒரு செய்தி துணுக்கு அப்படிங்கிறது எப்போ சினிமாவாக மாறுது அப்படின்னா அந்த சினிமாட்டிக் வேல்யூ சேர்க்கிறப்ப தான். இந்த படத்தில் இந்த கதை சினிமாவாக மாறலையோ அப்படிங்கிற பிரச்சனை நிறைய இடங்கள்ல இருக்குது. மேக்கிங்காக சில இடங்கள் போதாமை இருக்குது, ஷார்ட் செலெக்ஷன்ஸில் பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னாலும் அதெல்லாம் தாண்டி சினிமாவாக இருந்துச்சுனாலே நல்லாயிருக்கும். ஆனால் இந்த படம் சினிமாவாக மாறவே இல்லை. நிறைய காட்சிகள் ஒரு டாக்கு ட்ராமா, ஒரு டாக்குமெண்ட்ரி ஃபீல்டில் தான் இருக்குது. அதே மாதிரி ஒரு விஷயம் எஸ்டாப்ளிஷ் பண்ணனதுக்கு அப்புறமும் மறுபடியும் அந்த சீன்ஸை திரும்பி ரிப்பீட்டடாக காட்டுறது, அந்த மாதிரியான சிக்கல்கள் படத்தில் இருக்கு. ரெண்டாவது சிக்கல், மாமன்னன் மாதிரி தேவர் மகன் மாதிரி படத்துடைய இன்டென்ஷன் அதுவா இல்லை அப்படின்னாலும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா இடைநிலை ஆண்ட சாதிகளாக சொல்லப்பட்ட சாதிகள் எல்லாமே ஃபகத் ஃபாசில் கேரக்டரை கொண்டாடிக்கிட்டு இருக்காங்கிற சூழல்ல இப்படியான ஒரு படத்துடைய டுவர்ட்ஸ் கிளைமேக்ஸ் வரக்கூடிய அந்த டாக்குமெண்ட்ரி படம் சொல்ல வேண்டிய விஷயத்துக்கு எதிராக போய் முடிஞ்சிருமோ அப்படிங்கிற பேனிக் இருக்கவே செய்யுது. நிஜ லைஃப்ல இருக்கக்கூடிய தலித் பஞ்சாயத்து தலைவர் எல்லோருமே அவர்களுடைய இன்னல்கள் மட்டுமே பதிவு பண்றாங்க அப்படிங்கிறப்போ அது ஒரு அவநம்பிக்கையை இங்க இந்த டெமோக்ரஸியில அம்பேத்கர் நடைமுறைப்படுத்திய இந்த சட்டங்கள்ல இத்தனை ஆண்டுகள் இருக்கக்கூடிய இதுல அது எந்தவித தாக்கத்தையுமே ஏற்படுத்தலை. அப்போது எண்ட் ஆஃப் டே இங்கே பாலாஜி சக்திவேல் கேரக்டர் மாதிரியான நபர்கள் பாத்தியா நம்ம தாண்டா ஜெயிச்சோம் இங்கே அப்படின்னு அவங்க கிளாப் தட்டி குதூகலிக்கிற மாதிரியான ஒரு விஷயமா மாறிடுமோ அப்படிங்கிற பயம் இந்த படத்துடைய கிளைமேக்ஸில் இருக்குது. அது ரொம்பவே ஒரு கிளியராக இல்லை. ஏன் அந்த மாதிரியான ஸ்டோரிஸ் மட்டும் சூஸ் பண்ணாங்க அப்படிங்கிறது தெரியல. பாசிட்டிவ்ல சேர்க்க வேண்டிய இரண்டு விஷயங்கள், நந்தன் அப்படிங்கிற டைட்டில் வச்சிருந்தாலும் படம் நந்தனை பற்றி பேசலை, படம் அம்பேத்குமார் அப்படிங்கிற நபரை பற்றி பேசுது. நந்தனுக்கும் அம்பேத்குமான அந்த கனெக்ட், ஒரிஜினலாக நந்தன் இனம் அப்படிங்கிற கதை, அது எல்லாத்தையுமே மெட்டஃபராக கொண்டு வந்திருந்தாங்க. அதெல்லாம் ரொம்பவே நல்லா இருந்தது. வேர்டிக்டா படத்தில் மாதிரியே ஓப்பனாக சொல்லணும் அப்படின்னா, பேரரசு, பிரவீன் காந்தி மாதிரியான தமிழ் சினிமாவில் ஹிட் படங்கள் கொடுத்த இயக்குநர்கள் திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டு இருக்கிறது, இங்க எங்க ஜாதி இருக்கு, தமிழ்நாட்டில் எங்க இதெல்லாம் பார்க்குறா, யார் சார் இங்க சாதி பார்க்குறா அப்படிலாம் சொல்லிட்டு இவங்க வேணும்னே இப்படிலாம் எடுத்துக்கிட்டு இருக்காங்க சார் அப்படிங்கிற சோகால்டு படைப்பாளர்களுக்கு மத்தியில்
இதுதான் இங்கே யதார்த்தம், இதுதான் இங்கே நிலவரம் அப்படின்னு சொன்ன விதத்தில் ஒரு போல்ட் அட்டம்ப்டா இந்த படம் இருக்கும். அந்த வகையில் இது ஒரு நல்ல முயற்சி. நன்றி.